அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு ஒரு முன்மாதிரி அழகிய வழிகாட்டுதல்களை ஒழுக்கங்களை கற்பித்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا يقيمن احدكم اخاه ثم يجلس في مجلسه. ஒரு மனிதர் தனது சகோதரனை எழுப்பிவிட்டு அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த இடத்தில் அமருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். சொல்கிறார்கள், லா யுகீமன்ன அஹதுக்கும் அஹாஹு, உங்களில் ஒருவர் அவருடைய சகோதரனை எழுப்பிவிட வேண்டாம். எழுப்பிவிட்டு சும்ம யஜ்லிசு ஃபீ மஜ்லிஸ், அவருடைய அமர்விலே போய் அமர்ந்து கொள்வதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாகக்கூடிய ஹதீஸ். எனவே இந்த சபை ஒழுக்கத்தை நாங்கள் எமது வாழ்க்கையிலே எமது அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். சிறுவராக இருந்தாலும் சரி, அவரை எழுப்பிவிட்டு நாங்கள் அந்த இடத்திலே அமர்வதற்கு முயற்சிக்கக்கூடாது. அல்லது ஒருவர் அமர்ந்திருக்கிறார், அவரை தள்ளிவிட்டு அந்த இடத்திலே அமர்வதற்கு முயற்சிக்கக்கூடாது. ஒருவர் ஒரு தேவைக்காக ஒரு சபையிலே அமர்ந்து அவர் அமர்ந்த இடத்தில் அவர் ஒரு தேவைக்காக ஒரு தண்ணீர் குடிப்பதற்கோ அல்லது ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்கோ போனால் அவர் வரும் வரைக்கும் அந்த இடத்திலே நாங்கள் அமரக்கூடாது. இட நெருக்கடியான நிலைமைகள் இருந்தால் அது வேறு விஷயம். அது பொதுவாக அவர் அமர்ந்த இடத்தில் ஒரு சகோதரனுடைய அந்த இடத்தை நாங்கள் அவருக்காக கொடுக்க வேண்டும், அல்லது அவரிடம் அனுமதி பெற்று நாங்கள் அமர வேண்டும். இந்த ஒழுங்குகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். ஒரு சபையில் ஒரு மஜ்லிஸில் அமர்கின்ற பொழுது ஒரு சகோதரனை எழுப்பிவிட்டு அந்த இடத்திலே நாங்கள் உட்கார முயற்சிக்கக்கூடாது. எனவே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அழகிய முன்மாதிரியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சிறந்த முன்மாதிரிகளை எமது வாழ்க்கையிலும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவானாக.